யாரு ராமூர்த்தி யாருன்னு இன்னைக்காவது கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்னடா வயிறு பசிக்குதா? என்ன வலி அதிகமாயிட்டே இருக்கு. அம்மா என்னங்க என்னங்க சுப்பு, அம்மா சுப்பு, என்னம்மா என்னாச்சு? வலி தாங்க முடியல. ஏம்மா என்ன பண்ணுது? இருமா கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் பொறுத்துக்குமா. ஹலோ டாக்டர். சுப்பு, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல. ரமேஷ், குழந்தையோட தலை திரும்பி இருக்கு. நம்ம உடனே டெலிவரி பார்த்தாகணும். ஆனால் ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் டாக்டர்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. பிபி லோ ஆகிட்டே இருக்கு. நாங்கள் இதை போய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே மேம். வாழ்த்துக்கள் ரமேஷ், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். ரெண்டாவது வாழ்த்துக்கள் ரமேஷ், உங்களுக்கு ரெண்டாவது பையன் தான் பிறந்திருக்கான். மானஸ், டேய் மானஸ். ஏய், உன்னை கூப்பிடுறாங்களே, போய் என்னன்னு கேளுடா. என்னதானே கூப்பிடுறாங்க, நீ உன் வேலையை பாரு. தேஜஸ், டேய் தேஜஸ். இப்போ உன்னை கூப்பிடுறாங்களே, நீ போய் கேளு. ஃபர்ஸ்ட் உன்னை தானே கூப்பிட்டாங்க, நீ போய் கேளு. லாஸ்ட் உன்னை தானே கூப்பிட்டாங்க, நீ போய் கேளு. என்னாலலாம் போக முடியாது, என்னாலையும் போக முடியாது. டேய், உங்கள் 2 பேரும் தானே கத்தி கூப்பிட்டுட்டு இருக்கேன், ஊன் கூட சொல்ல மாட்டீங்களா? சரி மானஸ், 5 ரூபாய் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்துடுடா. நான் மானஸ்ல தேஜஸ். இது வேறையா? சரி தேஜஸ், கடைக்கு போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வாடா. எனக்கு கால் வலிக்குது, அவனே போக சொல்லுங்க. மா, எனக்கு கை வலிக்குது, அவனை போக சொல்லு. ஏண்டா, எனக்கு கால் வலிக்குன்னு சொன்னப்போ உனக்கு கை வலிக்குதோ? அப்போ எனக்கு வாய் வலிக்குன்னு சொன்னா உனக்கு மூக்கு வலிக்குமா? ஆமாண்டா, அப்படிதான்டா சொல்லுவேன். என்னாலலாம் போக முடியாது. சரி சரி தேஜஸ், போய் வாங்கிட்டு வாடா. ₹20 இருக்கு, அதை வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஆனா அம்மா வந்து கருவேப்பிலை எங்கன்னு கேட்டா
அம்மாக்கு தேஜஸ் கிட்ட காசு கொடுத்ததான் தெரியும். ஆனா யார் தேஜஸ்ன்னு தெரியாதுல்ல. புரியல. இப்ப நான் மானஸ்னா நீ தேஜஸ், நீ தேஜஸ்னா நான் மானஸ். ஓ அப்படி. ஆனா எப்படி? நோ கட்ஸ் நோ க்ளோரி. துணிஞ்சா வெற்றி நமதே. டேய் வாங்கிட்டு வந்துட்டியாடா? என்ன வாங்கிட்டியா? என்னதா கருவேப்பிலை வாங்கிட்டு சொன்னேன்ல. சாரி, நான் தேஜஸ் இல்ல மானஸ். டேய் வாங்கிட்டு வந்தியாடா தேஜஸ்? மா நான் தான்மா மானஸ். மா ஒரு ட்ராமா நான் தான் மானஸ். மா அவன் போய் சொல்றா நான் தான் மானஸ். மா ஏமா என் மேல நம்பிக்கை இல்ல? நான் தான்மா மானஸ். மா என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் தான் மானஸ். மா என்னை வளர்த்துன உனக்கு தெரியாது, நான் தான் மானஸ். மா அவ போய் சொல்றாமா. டேய் போதும் நிறுத்துங்கடா, எனக்கு தலையவே சுத்துது, நானே போய்க்கிறேன். ஆனா ஒண்ணுடா, என்னை நல்லா வச்சு செய்றீங்க. எல்லோரும் கலகலவென்று சிரித்தார்கள். மாமி. மாமியா? மா மீ மாமி. ஏன் அம்மான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிருவீங்களா? மா மோகின் வருவான் வந்து என்னை பத்தி எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆண்டி மோகி ஆண்டி பசங்களை அழுத்த வச்சிருக்கீங்க. பசங்களை அழுத்த வச்சிருக்கீங்க. பசங்களை வளர்க்கல மோகி, டைகர் 2 சிங்கக்குட்டியில வளர்த்து வச்சிருக்கேன். ஆண்டி இன்னைக்கு எங்கள் அப்பா ஒரு புது வாட்ச் வாங்கி கொடுத்தாரு ஆண்டி. அதை உங்கள் பசங்கள்கிட்ட வந்து காமிச்சதுக்கு டே எங்கள் அப்பா புதுசாக வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காருடா. சூப்பரா இருக்குடா, குர்ரா. டே போட, அதெல்லாம் தர முடியாது. அப்போ கொடுக்க மாட்டேன். டே போட. என்னடா முறைக்கிறீங்க? என்னடா பண்ண போறீங்க? அச்சாடா தரமாட்டேன்னு சொன்னேன். இங்க பார். வாட்சி கேட்டு தரமாட்டேன்னு சொன்னதுக்கு என் தலையெல்லாம் கலந்துருச்சு, என் கண்ணெல்லாம் வீங்கிருச்சு, என் கையெல்லாம் தடிச்சிருச்சு. அவ சொல்றதா பச்சை போய். நாங்க சொல்றதெல்லாம் மா எங்களை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அவங்கிட்ட வெறும் 3 கேள்வி கேளு போதும். ஏன் அந்த 3 கேள்வி கேட்டா உங்களை மன்னிச்சிருவானா? தெரிச்சிருவான். வெயிட் அண்ட் வாட்ச். சரி மோகி, உன்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்குறேன். உன்னை அடிச்சு டார்ச்சர் பண்ணான்னு சொன்னியே, அதை பண்ணது சின்னவனா இல்லை பெரியவனா? மானசா தேஜஸா? ரெமுவா இல்லை அந்நியனா? தெரியல ஆண்டி, கன்ஃபியூஷனாக இருக்கு. 10 வருஷமா அவனுங்களை வளர்த்து ஆளாக்குன எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. சின்னவன் யாரு பெரியவன் யாருன்னு 2 வருஷமாக பழகின ஃப்ரெண்டு உனக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குமா? சரி ஃபீல் பண்ணாமல் நீ வீட்டுக்கு போ, அவனுக்கு நான் கண்டிச்சு வைக்கிறேன். சரி ஓகே ஆண்டி. டே மானஸ், மிருதுலா வந்திருக்காடா. ஹாய்க்கா. அக்காவா? அக்கா இல்லடா, உன் முறை பொண்ணு. ஹாய் மானஸ். ஏன் அங்கே நின்றுட்டு இருக்க? இங்க வா.
அட தள்ளி உட்காந்துட்டு இருக்கே, கிட்ட வா. எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. ஆமா, அத்த தேஜஸ் எங்க? இந்த வர சொல்கிறேம்மா. தேஜஸ், இங்கே வா. வரும்போது அப்படி தண்ணி எடுத்துட்டு வாப்பா. மா, அவனை எதுக்குமா கூப்பிட்ற? நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், எங்க போற? இல்ல, அம்மா தண்ணி கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வச்சுட்டு போ. அப்புறம் ஒரு அரை நேரத்துக்கு கீழே கீழே வந்துடாத. ஏன்? அண்ணன் சொல்றதை கேளுடா. 10 செகண்ட் முன்னாடி பிறந்தா அண்ணன் ஆயிடுவியா? 10 செகண்ட் கழிச்சு தான் நீ பிறந்த, அப்ப நான் உனக்கு அண்ணன் தான். அம்மா கேபிள். இந்தாங்கண்ணா காசு. டேய், ஏடா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? ட்வின்ஸா? இந்தாங்க சாக்லேட். தேங்க்யூ. டேய் வாங்கடா, தீபாவளி ட்ரெஸ் எடுக்க போகலாம். எப்படி இருந்தாலும் எங்கள் 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தானே எடுக்க போகிற. அப்புறம் எதுக்கு நாங்கள்? போ, நீ இஷ்டம் போல எடுத்துட்டு வாமா. இந்தடா லஞ்ச் பேக்கு. மா, நான் மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அவன் இங்கே. அவனுக்கு உடம்பு சரியில்லடா. நேற்று நைட்டு நல்லா தானே இருந்தான், இப்போ என்னாச்சு? காலையில் எழுப்பும்போது ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு, அதனால் அவன் வரமாட்டான். மிஸ்கிட்ட லீவ் சொல்லிட்டேன்னு. இந்தா. சரிம்மா. மா கேபிள். இந்தாங்கண்ணா. டேய், எங்கே இன்னொருத்தனை காணோம்? அவனுக்கு உடம்பு சரியில்லை. அச்சோ, உடம்பு பார்த்துக்க சொல்லு. இந்தா சாக்லேட். இதுக்கு 2. உனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று. டே, என்னடா நீ மட்டும் தனியா வர? அவன் எங்க? அவனுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? அப்ப சாயந்தரம் 2 பேரும் விளையாட வர மாட்டீங்களா? அவனுக்கு தானே உடம்பு சரியில்லை, நான் வரேன். என்னடா டே, நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு நினைச்சேன். சரி, சாயந்தரம் வரும்போது கூட யாராவது கூட்டிட்டு வந்துரு. ஹாய் மானஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் பிரவீன் டென்ஸ். எங்கடா இன்னொருத்தனை காணோம்? அவனுக்கு உடம்பு சரியில்லை. சரி சரி, இந்தா லாலிபாப் சாப்பிடு. இனிமேல் நான் எங்கேயும் தனியா போலாமா? அவனுக்கு எப்போ உடம்பு சரியாதோ அப்ப நான் ஒன்னா போய்க்கிறேன். ஏண்டா? பின்னம்மா, எங்க போனாலும் யார பார்த்தாலும் இன்னொருத்தங்க இது மட்டும் தான்மா கேக்குறாங்க. ஏம்மா சிரிக்கிற? டேய், நாங்கள்லாம் எங்கேயும் நடந்து போனாலோ இல்லை வெளிச்சத்தில் போனாலோ தான் எங்கள் நிழல் கூடவே வரும். ஆனால் உங்கள் விஷயத்தில் அப்படி இல்லை. உங்கள் நிழல் உங்கள் கூடவே பிறந்திருக்குது. அதனால தான் நீங்கள் தனியாக போனால் எல்லோரும் எங்கேன்னு கேட்குறாங்க. எப்பவும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவே இருக்கணும், சரியா? சரி, தம்பி எங்க? தம்பியா? அம்மா, அவன் எங்கம்மா? அவன் பெட்ரூமில் தான் இருக்கான், போய் பாரு. டேய், எப்படி இருக்கு? பரவாயில்ல. சாப்பிட்டியா? காலையில, மத்தியானம், ஈவினிங் சாப்பிட்டுனா? மருந்து சாப்பிட்டியா? டேப்லெட்ஸ்? 2 ஒன்று தாண்டா புண்ணாக்கு. அப்புறம் யாராச்சும் என்னை பற்றி கேட்டாங்களா? எல்லாரும் உன்னை தான் கேட்டாங்க. சரி, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா.
நீ சீக்கிரமா ரெடியா இருக்கு. ஒரு மந்திரம் சொல்லிட்டா. என்னது? உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? எல்லாத்துக்கும் தெரியணும்ல. ஆமால. எல்லாரும் நம்ம ஏமே சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.